மணி பார்த்தீங்கன்னா நைட்டு 1:45 ஆகுது. வயிறு பசி தாங்க முடியல. என் பொண்டாட்டி வர மாமனார் ஊருக்கு போயிட்டா. என்னதான் பொண்டாட்டியில் இருந்து ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அந்த மாதிரி டைம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பார்க்கலாம். எங்க இருக்கு இந்த இருக்கு. ஐயோ, தோசை மாவு தான் இருக்குது. சரி ஓகே, தோசை சுட்டு சாப்பிடலாம். எங்க அம்மா மட்டும் இப்ப முழிச்சு வந்தா பேய் ஆட்டம் ஆடிடுவா. அதுக்குள்ள சுட்டு சாப்பிட்டு படுத்துற வேண்டியதான். என்ன குடும்படா இது, அடுப்பு வர எரிய மாட்டேங்குது. ஓ, கீழே ஆஃப் பண்ணியிருக்கா. நான் வர கேஸ் முடிஞ்சுன்னு பயந்தே போயிட்டேங்க. ஒரு வழியாக அடுப்பை பற்ற வச்சாச்சு. கல்லை தூக்கி வைப்போம். என்ன இது, ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் தனியாக இருக்குது. சரி, இவனை வெட்டி ஆனியன் தோசையை போட்டுற வேண்டியது அன்னைக்கு. கல் நல்லா சூடாயிட்டு, சரி மாவை ஊற்றி 4-5 வெங்காயத்தை போட்டால் பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து அப்படி இருக்கிற பசியில் தோசையை சுட்டு எடுத்தாச்சு. தொட்டுக்கு என்ன இருக்குன்னு தெரியலையே. என்ன இருக்கு? ஓகே, நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு இருக்குது, அதை வச்சு சாப்பிட வேண்டியதான். எனக்கு பர்சனலாக இந்த கருவாட்டு குழம்பு, வெறும் குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே வைக்கிற அன்னைக்கு விட அடுத்த நாள் மறுநாள் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அப்படி பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். வயிறு பசி தாங்க முடியல. நான் கரெக்டாக 1:15 செய்ய ஆரம்பித்தேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. ஓகே, நான் சாப்பிட்டு தூங்க போகிறேன். பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.